இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டர்புரம் அப்படிங்கிற வில்லேஜ் தான் வந்திருக்கோம். இந்த தோட்டத்தில் தென்னை மரம் மட்டும் 6 ஏக்கர் தென்னை மரம் இந்த இடத்துல இருக்குது. மற்ற இடம் எல்லாமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து வால்வுலாம் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் சிமெண்ட் தொட்டி வச்சு பாய்ச்சிருப்பாங்களா அந்த மாதிரி தான் பாயும். ஒவ்வொரு செக் பேசினாக பாயறதுனால ஒவ்வொரு பாத்தியுமே பாயறதுக்கு ஒரு நாளாச்சும் எடுக்கும். தென்னை மரம் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி பாயறதுக்கு. ஸோ வந்து லேபர் வருவாங்க, போடுவாங்க, கிளம்பிடுவாங்க. அடுத்த நாள் வந்து அடுத்த பாத்தியில் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாத்தியும் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. கரெக்டான தண்ணி வந்து அந்த மரத்துக்கு சரியான நேரத்தில் கரெக்டான அளவும் போய் சேரலை அந்த இதில். அதனால் அது ரொம்ப மரமே வந்து ரொம்ப சஃபர் ஆகி போய் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபார்மில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபார்மருக்கு வந்து என்னென்ன இரிகேஷன் மெத்தட் இருக்குது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து இந்த டேப் இரிகேஷன் மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டிங்கன்னா எல்லா இண்டிவிஜுவல் மரத்துக்கும் ஒவ்வொரு டியூப்பு மேலே போகும். ஸோ நீங்கள் ப்ளவ் பண்ணும்போது ஒவ்வொரு டியூப்பும் சுருட்டி வச்சுட்டு தான் நம்ம வந்து ப்ளவ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்கள் இந்த டேப் இரிகேஷன் போயிட்டிங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரூட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டேப் வந்துடும். அந்த டேப்பை நீங்கள் அந்த டேப் இதில் வந்து தண்ணி வந்துடும். ஸோ வந்து நம்ம ப்ளவ் பண்ணும்போது ஒவ்வொரு டியூப்பும் வந்து நம்ம சுருட்டி அங்கே வைக்க தேவையில்ல. நம்ம ஈஸியாக ப்ளவ் பண்ணிட்டு எப்போனாலும் போய்க்கலாம். இன்டர்கல்ச்சர் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நம்ம சொன்னதுனால ஃபார்மருக்கு வந்து இதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இதே நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இந்த தோட்டத்தில் வந்து மொத்தம் நம்ம 9 வால்வாக பிரிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்டேஷனில் வந்து 5 வால்வும், அந்த ஸ்டேஷனில் வந்து 4 வால்வும் பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு வால்வுக்கும் 80லேருந்து 100 மரம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மரத்துக்கு வந்து சரியான அளவில் வந்து நீர் சரியான நேரத்துலையும் சரியான இடத்துல போய் சேர்றதுனால மரம் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மொபிடெக்குமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆட்டோமேஷனில் அடுத்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு தோட்டம் இருக்குதுன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த தோட்டத்தில் 4 கிணறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ABCD. ஸோ அந்த 4 கிணத்துலேருந்தும் நம்ம பாய்க்கும் போது என்ன ஆகும்னா தனித்தனி மாஸ்டர் கண்ட்ரோல் யூனிட் போட்டு தனித்தனி சிம்மு போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆகு வந்ததுனால நீங்கள் ஒரே ஒரு ஆகு மாட்டினா போதும், ஒரே சிம்மில் இந்த 4 இதுவுமே கவர் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இப்போ வந்து நீங்கள் பழைய மாடலில் நீங்கள் போடும்போது இப்போ ஏல இருக்கக்கூடிய தண்ணி வந்து ஒரு 10 வால்வில் பாயுது அப்படின்னா அடுத்த பியிலேருந்து வர்ற தண்ணி வந்து நம்ம அந்த வால்வுக்கு வந்து பாய்க்க முடியாது. அதுக்கு தனி கண்ட்ரோல் போட்டு தனியாக பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பிரச்சனை கிடையாது. ஸோ ஒரே ஆகை வச்சுக்கிட்டு இந்த 10 வால்வுக்கு 4 கிணத்துல இருந்துமே நம்ம தண்ணி பாய்ச்சிக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா மேப்பிங் பண்ணிக்க முடியும் இந்த இடத்த, நம்ம இடத்த வந்து. ஸோ இந்த சைட்டுமே அதே மாதிரி தான். இப்போ நம்ம இது வந்து 9 வால்வாக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 9 வால்வுமே கரெக்டாக எந்தெந்த ஏரியா அப்படிங்கிற மேப்பிங் பண்ணிவிட்டு எந்த ஏரியா வந்து இரிகேட் ஆகிட்டுருக்கு, எந்த ஏரியா இரிகேஷன் ஆகலை அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டேட்டா நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வெதர் ஸ்டேஷன், அதே மாதிரி கிணத்தோட வாட்டர் லெவல் சென்சாரு, இந்த மாதிரி பேக் வாஷு, இந்த மாதிரி எக்கச்சக்க இது வந்து இதுலேயுமே நம்ம அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 3 வருஷம் முன்னே தோட்டத்தை பார்த்தேன். அப்போது வந்து தண்ணி இப்போ 10 பட்டம் 20 நிரப்பு பாஞ்சிட்டு இருந்தது. தண்ணி சரியாக 10 பாயாமல் புல்லு பற்றி ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ சொட்டு நீர் போட்ட பிறகு தண்ணி நல்லா பாயுது. மட்டெல்லாம் காஞ்சி ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ தண்ணி பாய்ஞ்ச பிறகு சொட்டு நீர் போட்ட பிறகு காய் நல்லா பிடிச்சிருக்கு. நல்ல மரங்களும் நல்லா பச்சையாக நல்லா அருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தட்டு தான் பாயும். அவ்வளோ இடம் சுற்றி வர கரெக்டாக 10 நாள் 15 நாள் ஆகும். இப்போ ஒரே நாளில் 1 மணி நேரம் கால் வச்சு பார்த்தாலும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பாய்ஞ்சு கிணத்துல நல்லா தண்ணி மிச்சம் இருக்குது. நல்ல குளிராகவும் பாயுது. நல்ல மரங்களும் நல்லா இருக்குது.